ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நானாகவே சில இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்டேயா இருந்தாலும் சரி, யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சில நிலைகளில் நம்ம அவசரப்பட்டு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறோமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, இனிமேனாச்சும் நம்ம எல்லா விஷயத்தையும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்வார், நீ எல்லாத்தையும் ஆஃபீஸில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிறது எல்லா விஷயத்தையும் ஃபேமிலியில் சொல்லிகிட்டு இருக்க, உனக்குன்னு பர்சனல் விஷயங்களை நீ இது பண்ணிக்கணும். அப்போ தான் உனக்கு நாளைக்கு இது ஒரு மரியாதையை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா ஒரு சில பேர் அலட்சியமாக நம்மளை பேசுகிறதுக்கு அதுவே காரணமாயிடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்களை இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஒரு நிலைகளில் இருந்து நம்மளால் கொஞ்சம் நம்ம கஷ்டமான எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளுக்கு இனிமேனாச்சும் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு மறுநாள் நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆஃபீஸில் அதனால நான் சொன்னேன், இது மாதிரி சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நான் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக பழகுனதுனாலையோ என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்டே போயிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் ஏம்மா இங்கே ஒர்க் பண்ணுறது தானே பிடிக்கல, வேறு பிரான்ச் வேணால் மாறிக்கங்களேன், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரி ஓகே சார், நீங்கள் வேறு பிரான்ச் எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். எல்லா இடங்கள்லையுமே எல்லா பிரச்சனைகளும் இருக்குமா, அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திட்டு போனோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே இது பண்ண முடியாது லைஃப்பில். கொஞ்சம் நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கங்க, இருமானாச்சும் கொஞ்சம் இதாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் மனசை இதாக பார்த்துக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எனக்கு வேறு பிரான்ச்சுக்கு எழுதி கொடுத்தாரு. 1 வீக் மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த்தில் 1ஆம் தேதியிலேருந்து கூட நீங்கள் இங்கே போய்ட்டு இது பண்ணிக்கலாம், ஒரு 3 நாள் அந்த பிரான்ச்சோட ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இனிமேனாச்சும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ரொம்ப பழகிட்டு தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசில் நம்மளுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் பழகிறவங்களுக்கும் நம்மளால் எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது லிமிட்டாக வச்சுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு முடிவு பண்ணேன். சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை இனிமேல் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மாவே கேட்டாங்க, என்ன பிரான்ச்லாம் இது பண்ணுற, என்ன விஷயம், ஏன் வேறு பிரான்ச் மாற்றிட்டு போகிற, இது பக்கத்துலேயே தானே இருக்குது, இப்போ நீ போட்டிருக்க பிரான்ச் 1 ஹவர் ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னோடனே, அதெல்லாம் கேப் வருமா, எங்கள் அம்மா வேறு ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானாக சொல்லி சமாளித்தேன், இது மாதிரிம்மா அதில் ஒரே பிரான்ச்லேருந்து இது பண்ணுவாங்க, இங்கே பிரான்ச்சில் ஆள் இல்லாதனால ட்ரைனிங்காக கொஞ்சம் போடுறாங்க, அவங்களே கேப்லாம் தான் அனுப்பிடுவாங்கள்ல, அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ட்ராவல் இதெல்லாம் நம்மளாம் போக தேவையில்ல, நம்ம கொஞ்சம் புக் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கேபெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 5 o'clockலாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 4 o'clockலேருந்து 1 ஹவர் ட்ராவல்னால் 5 o'clock நான் வந்துடுவேன் வேலை முடிஞ்சு, அதனால் நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா உனக்கு பார்த்துக்க, உனக்கு என்னதாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுங்கிறாங்க. ஆனால் அதே நம்மளோட கஷ்டங்களையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறது சொன்னோன்னா, அதையே அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எங்கள் அண்ணி எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேனாச்சும் நம்மளால் எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் இது பண்ணாலும் நம்மளுக்கு கஷ்டங்கிறது வரதான் செய்யும். அந்த கஷ்டத்தைலாம் நம்ம
கொஞ்சம் சமாளித்து போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா